அதற்குரிய அழுத்தங்களை அந்த நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டும். மேலும் அம்மக்களினுடைய வாழ்வாதாரம் குறித்தான ஒரு கொள்கை முடிவை எடுத்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஊடக சந்திப்பு நடக்கிறது. இந்த ஊடக சந்திப்பிற்கு மரியாதைக்குரிய தோழர் பாராளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையேற்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் பத்ரி அவர்களும், தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் SR பாண்டியன் அவர்களும், விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர் குடந்தை அரசன் அவர்களும், தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய சென்னை மாவட்ட தலைவர் தோழர் குமரன் அவர்களும் மற்றும் எஸ்டிபி கட்சியினுடைய பொறுப்பாளர் தோழர் அஸ்கர் அலி அவர்களும் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் எங்களோடு மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் நீண்ட காலமாக தலைமுறையாக பணியாற்றி வரக்கூடிய அந்த மக்களினுடைய பிரதிநிதியாக மரியாதைக்குரிய தோழர் ஆனந்தராஜ் அவர்களும் மரியராஜ் அவர்களும் இங்கே நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அந்த மக்களினுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த ஊடக சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தமிழ்நாடு அரசிற்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த மக்கள் வெள்ளையர் காலத்தில் அங்கே மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை உருவாக்குவதற்காக அங்கே பணியமர்த்தப்பட்டவர்கள் 4 தலைமுறைகளாக அங்கே தேயிலை தோட்டத்தில் பணியாற்றி வருகிறார்கள். வெள்ளையர் காலத்தில் தேயிலை தோட்டம் என்பது வெள்ளையர் காலத்தில் தேயிலை தோட்டங்கிறது ஒரு அரை அடிமை என்கின்ற முறையிலே அந்த தோட்டத்தோடு குடும்பத்தை பிணைச்சி அவர்கள் அங்கிருந்து வெளியேறாத வகையிலே அங்கே காலமாக தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை முறையை தான் அவங்க வச்சிருந்தாங்க. அந்த மாதிரியாக கொண்டு செல்லப்பட்ட குடும்பங்கள் கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக மாஞ்சோலையில் இருக்கிறார்கள். விடுதலை அடைந்த பிறகு அந்த நிலம் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்டு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்கின்ற பெயரிலே இந்தியாவினுடைய மிகப்பெரிய பணக்கார குடும்பங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நூஸ்லி வாடியா அவர்களுடைய நிறுவனமாக மாற்றப்பட்டது. அந்த சமயத்திலும் கூட அவர்களது நிலையை மாற்றுவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. அவர்கள் இன்றைக்கும் அங்கே தொழிலாளராக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு பயிற்சியோ மேலாண்மை பயிற்சியோ அல்லது அவர்கள் வளர்ச்சி அடைந்து அடுத்த கட்டத்தை அடைவதற்கான எந்த பயிற்சி தராதனால தான் இதை ஒரு அரை அடிமை முறை என்று சொல்லுகின்றோம். பொதுவாக ஒரு நிறுவனத்துக்குள்ளே போனோம்னா அவங்க குறைந்தபட்ச காலத்தில் பணி உயர்வு பெற்று மேலே பொறுப்புக்கு போக முடியும் அல்லது வேறொரு நிலையை அடைய முடியும். அப்படி எந்த நிலையும் இல்லாமல் காலமாக தொழிலாளர்களாக மட்டுமே வாழக்கூடிய நிலை உருவாக்குவதைத்தான் நாம் அடிமை முறை என்று சொல்லுகின்றோம். அப்படி கொத்தடிமை முறை என்று சொல்லுவதும் அதன் அடிப்படையில் வரக்கூடியதான். அப்படி வெள்ளையர் காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த முறை இன்றும் தொடர்வது என்பது இந்த தேசத்திற்கு அவமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த தேயிலை தோட்டம் 99 ஆண்டுகள் ஒப்பந்தங்களை முடிந்து அது அரசின் வசம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அந்த ஒப்பந்தம் என்பது வருகின்ற 2028ஆம் வருடத்திலே முடிய போகக்கூடிய சூழலில் 4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்பொழுதே அவர்களை அங்கே தேயிலை தோட்டத்திலிருந்து வெளியேற்றுகின்ற வேலையை அந்த நிறுவனம் செஞ்சு வருது. இதை உயர்நீதிமன்றம் தடுத்திருக்கிறது. அதாவது அவர்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றுவதை கட்டாயமாக வெளியேற்றுவதை தடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்றால், அவர்களுக்கு அந்த தொழிலாளர்களுக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் எந்த விதமான நியாயமான நட்டஈட்டையும் வழங்கலை. பொதுவாக ஒரு நிறுவனம் மூடப்படுதுனால் அந்த தொழிலாளர்களுக்கான முறையான நட்டஈடு வழங்கப்படும். ஆனால் இங்கே நிறுவனத்தை மூடுகின்ற அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் லெட்டரை வாங்கிக்கிட்டு அந்த தொழிலாளர்களை வேலையை விட்டு அனுப்புகிறது. முதல்ல மூடப்படுகிற நிறுவனத்துக்கு எப்படி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வருதுன்னு தெரியல. ஆனால் அந்த தொழிலாளர்களை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அவர்களை பாதி மிரட்டி அவர்களிடத்தில் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்காக அந்த ஒப்புதல் பெற்றிருக்கிறாங்க. அதை வைத்துக்கொண்டு வெளியேற்ற இது அடிப்படையில் குற்றச் செயலாகத்தான் பார்க்க வேண்டும். 2வது, பொதுவாக இந்த மாதிரி நிறுவனம் மூடப்படுதுன்னா அவர்களுக்கு குறைந்தபட்சம் சமீபத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் இருந்த ஃபோர்டு கம்பெனி கார் கம்பெனி மூடப்பட்ட போது அவர்களுக்கு கிட்டத்தட்ட 143 நாட்கள், ஒரு வருடத்தில் 143 நாட்கள் என்கின்ற விகிதத்தில் நட்டஈடு கொடுக்கப்பட்டது.
எத்தனை வருஷம் வேலை செய்கிறாங்க? 10 ஆண்டுகள் வேலை செய்தால் ஒரு வருடத்துக்கு 143 நாட்கள் என்று கணக்கிட்டு 1430 நாட்கள் 20 வருடம் அதுக்கேற்ற மாதிரி போட்டு அவர்களுக்கென்று ஒரு நட்டையீடு கொடுக்கப்பட்டது. அதனால அங்கே வேலை பார்த்த தொழிலாளர்கள் தங்களுக்கான தொழிலை அமைத்துக் கொண்டார்கள், அல்லது அவர்கள் வேற அவர்களுக்கான தேவை நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் இந்த தொழிலாளர்களுக்கு அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய் என்கின்ற விகிதத்தில் இன்னும் 4 வருஷம் சர்வீஸ் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு வெறும் 2 லட்சம் விகிதம் என்கின்ற அடிப்படையில் கொடுத்து அவங்க வெளியேற்றுறாங்க. இது எந்த வகையிலும் நேர்மையான நட்டையீடு கிடையாது. இது அவர்களை ஏமாற்றுவதாக இருக்கிறது. அப்போ வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு ஃபோர்டு கம்பெனி குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு 143 நாள் விகித கணக்குப்படி போடுறாங்க. ஆனால் இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 10 நாள் 15 நாள் கணக்கு போடலை. அப்போ வெளியிலேருந்து வர்றது 144 கணக்கு என்ன, இவங்க போடக்கூடிய 14 15 நாள் கணக்கு என்ன? அப்போ எவ்வளவு தூரம் ஏமாற்றுகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 600 குடும்பங்கள் அங்கே இருக்குது, 5 கிராமங்கள் அங்கே இருக்கிறது. அந்த கிராமங்களில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடம், அதற்கு பிறகு அவங்க கீழே வந்து படிக்க வேண்டியிருக்கு. மலையிலிருந்து கீழே வந்து அவங்க எல்லாருக்கும் குழந்தைகளை ஹாஸ்டலில் தங்க வச்சு தான் படிக்க வைக்கிறாங்க. ஹாஸ்டல் செலவையும் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கிறாங்க. இந்த நிலையில் கடந்த 30லிருந்து 40 நாட்களாக அவர்களுக்கு வேலை தரப்படலை. அதனால் அவங்க கையில் வருமானம் இல்லை. அவர்கள் உணவுக்கு வழி இல்லாத நிலையிலும் இப்போ நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். இவ்வளவு அநியாயம் வந்து அந்த கம்பெனி செஞ்சிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்க விரும்புகிறோம் என்றால், பெரும் உழைப்பை கொடுத்து 4 தலைமுறை உழைச்ச அந்த தொழிலாளர்களுக்கான நட்டையிட்டை அந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கி தருகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பை தமிழ்நாடு அரசு தாமே முன் வந்து எடுத்து செய்து தர வேண்டும். இதை வந்து நம்ம வந்து நீதிமன்றத்தின் கையிலோ வேறொருவர் நம்பியோ தமிழ்நாடு அரசு இதை பெற்றுத்தர வேண்டும். எப்படி ஃபோர்டு கம்பெனிக்கு இப்படி போன்ற ஒன்றை அழுத்தத்தை கொடுத்து ஃபோர்டு கம்பெனிகளுடைய அங்கே போராட்டம் நடத்தி கொண்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அன்றைக்கு அதை பேசி வாங்கி கொடுத்தது போல நீங்கள் தொழிலாளர்களுக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன்லேருந்து வாங்கி கொடுங்க. ஏன்னா பெரிய பணக்கார கம்பெனி, அது உங்கள் ஏழை கம்பெனியோ நட்டத்திலோ மூடப்படவில்லை. மாஞ்சோலை தேயிலை என்பது உலக புகழ் பெற்ற தேயிலை, பெரும் லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற நிறுவனம் தான் மூடப்படுது. ஆகவே அவர்களுக்கு தர முடியும், அதை தமிழ்நாடு அரசு பெற்றுத்தரணும். இரண்டாவது, இந்த தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும். ஏற்கனவே டேன்டீன் நடத்திட்டு இருக்கிறாங்க, அதே போல தமிழ்நாடு அரசே ஏற்று நடத்த வேண்டும். அதை வந்து கூட்டுறவாக கூட நடத்தினாலும் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 4 தலைமுறையாக ஒரு அடிமைகளை போல வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு இது வரைக்கும் எந்த காம்பன்சேஷன் பேக்கேஜுமே வரல. அந்த விஷயத்தை கணக்கில் எடுக்க மிகப்பெரிய அநீதி. அந்த மக்களை வந்து வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டாயப்படுத்தி கொண்டு போயிருக்கிறான். அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறவே முடியாத அளவுக்கு தொழிலாளரவே 4 தலைமுறை வச்சு உறிஞ்சி எடுத்திருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு, வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அரை ஏக்கர் 1 ஏக்கர் அளவிலே நிலத்தை சமவெளியில் கொடுத்து இனி வரக்கூடிய தலைமுறைகள் வேற முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய அளவிற்கு ஒரு சமூக நீதி தீர்வை தமிழ்நாடு அரசு தர வேண்டும். ஏன்னா 600 குடும்பங்கள் தருவது என்பது சிரமமான காரியம் அல்ல. இது வந்து ஒரு வரலாற்றில் இழைக்கப்பட்ட பெரிய அநீதிங்க. இது ஒரு மிகப்பெரிய அநீதி, வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதி. அந்த அநீதிக்கான நீதியை இந்த ஆட்சியிலாவது அந்த தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை இச்சமயத்திலே நாங்கள் கோரிக்கையாக, வேண்டுகோளாக தமிழ்நாடு அரசிற்கு வைக்க விரும்புகின்றோம். ஒரு தோழர் பேசுறதுக்கு பின்னாடி கேள்வி கேட்கலாம். பாதிக்கப்பட்ட மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும், அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை அனைவரும் சேர்ந்து வலியுறுத்துகிறோம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தம், இந்த ஒப்பந்த காலம் நிறைவடைந்த நிலையில் அந்த நிறுவனம் ஒப்பந்தத்தை முடித்துக்கொண்டு வெளியேறுவதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அங்கே நிறுவப்பெற்ற தேயிலை தோட்டம், தேயிலை உற்பத்தி, அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அப்படியே உள்ளன. ஆகவே அதனை இன்னொரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கலாம், அல்லது இங்கே
தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் சொன்னதைப் போல தமிழ்நாடு அரசே எடுத்து தொடர்ந்து தேயிலை உற்பத்தியை நடத்த வேண்டும். இதுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும். மாறாக அங்கே தலைமுறையாக கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக இந்த மாஞ்சோலை தோட்டத்தை பண்படுத்தி செம்மைப்படுத்திய தொழிலாளர்களை வெறுங்கையோடு விரட்டி அடிப்பது ஏற்புடையதல்ல. இது பெரும் அநீதி, மாபெரும் சுரண்டல். ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் தீவிரமாக தலையிட வேண்டும். இந்த தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். தோழர் திருமுருகன் அவர்கள் சுட்டிக்காட்டியதைப் போல அந்த ஒப்பந்த நிறுவனத்திடம் அழுத்தம் கொடுத்து தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலையை அல்லது உற்பத்தியை நிறுத்துகிற போது, மூடுகிற போது தொழிலாளர்களுக்கு எத்தகைய இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு பல முன்மாதிரிகள் உள்ளன. அதுதான் ஃபோர்டு கம்பெனியை சொன்னார். அதேபோல் இந்த தொழிலாளர்களுக்கும் உரிய இழப்பீட்டை பெற்று தருவதற்கு இந்த பிபிடிசி என்கிற நிறுவனத்தோடு தமிழ்நாடு அரசு பேச வேண்டும், வலியுறுத்த வேண்டும். அதை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். டான்டி மூலமாக இந்த மாஞ்சோலை தோட்டத்தை கையகப்படுத்தி தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் பணியாற்றுவதற்கு, அங்கேயே தங்கியிருந்து பணியாற்றுவதற்குரிய வழிவகையை உருவாக்க வேண்டும். அவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், 8000 ஏக்கருக்கு மேலான பரப்பு, உலக புகழ்பெற்ற தேயிலை உற்பத்தி, அதில் இந்த மக்கள் சிந்திய வேர்வை, இந்த மக்கள் சிந்திய இரத்தம் இன்னும் காயாமல் உள்ளது. ஆகவே அந்த உழைப்பால் உருவாகியிருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை பாழ்படுத்தாமல் அதை தொடர்ந்து நிர்வாகத்தை கையில் எடுத்து தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். இது மிக முக்கியமான கோரிக்கை, இன்னும் சொல்லப்போனால் முதன்மையான கோரிக்கை. பிபிடிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது மணி பேக்கேஜ் நிதி, இழப்பீட்டு நிதி என்று மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு சமவெளி பகுதியில் தலா 1/2 ஏக்கர் நிலம் அவர்கள் வீடு கட்டிக்கொள்வதற்கும் விவசாயம் செய்வதற்கும் ஏற்ற வகையில் பேச்சுவார்த்தை மூலம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கைகள் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் நலன்களில் இருந்து முன்வைக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும். உரிய தீர்வை, நீதியை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். திமுக கூட்டணி கட்சியினர் இன்னமும் மாஞ்சோலை தொடர்பா அழுத்தம் கொடுத்தது பத்தலையோ அப்படின்னு தோணுது. உண்மைதானா? எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அழுத்தம் கொடுப்போம். இல்ல போராட்டம், ஆர்ப்பாட்டம், மக்கள் வெளியேற்றம் தொடங்கிருச்சு. நீதிமன்ற உத்தரவு மட்டும் இல்லை அப்படின்னா இன்னும் மக்கள் இருந்திருக்க முடியாது. நீதிமன்றம் மட்டும்தான் அவங்களோட உத்தரவு மட்டும் தான் ஸ்டாப் பண்ணிருக்கு. அத்தகைய ஒரு சூழல்ல ஒரு இட பாதுகாப்பு இல்லாம மக்கள் இருக்கிறாங்க. ஆனா பெரிய அளவுக்கு கண்டனம், போராட்டம் எதுவுமே நடக்கலையோ? அரசின் கவனத்திற்கு கட்டாயமாக இதை எடுத்துச் செல்வோம், உரிய அழுத்தம் கொடுப்போம். புலிகள் காப்பகமா நீதிமன்றம் இந்த பகுதிகளை அறிவிச்சிருக்காங்க. அப்படி புலிகள் காப்பகமா நீதிமன்றம் அறிவித்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது
அது 23 ஏக்கர் அளவில் தான். அது வந்து 8000 ஏக்கருக்கு மேலான பெரிய பரப்பு. அதில் வந்து வெறும் 23 ஏக்கர் பகுதியை தான் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலாளர்கள் அதை வந்து ஒரு பிரச்சனையாக கருதலை. தொழிலாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் கலெக்டர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து மாஞ்சோலை மக்களை வந்து அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க சொல்லி வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்புல அந்த மக்கள் வேதனையா தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயத்தை எங்களால் அரசு கிட்ட கொண்டு போக முடியலன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பியூரோக்ராட்டிக் எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி நடந்திருந்தால் அது கண்டனத்திற்குரியது. யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் அதை புகார் மனுவாக தந்தால் நாம் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு அல்லது முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம். அரசு இது சம்பந்தமா இது வரைக்கும் அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட் போட்டுருவோம். அதிகாரிகள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி, முதலமைச்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஊடகங்களை சந்தித்து இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும், மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடக்கிறது. மாஞ்சோலை தொழிலாளர்களும் இங்கே உடன் இருக்கிறார்கள். மதுரை உயர்நீதிமன்ற கிளையே வலியுறுத்தியிருக்கு, மக்களுக்கு மறுவாழ்வு செய்யணும், அப்படி இல்லைன்னா அந்த தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆர்டர் இருக்கா? 22ஆம் தேதி தமிழக அரசு பதிலளிக்கும். வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது குறித்து ஏதாவது அழுத்தம் கொடுக்கறதுனால கோர்ட்டில் இருக்கிறது, நாட்கள் தான் இருக்கு. கோர்ட்டில் இருக்குல்ல கேஸு, கோர்ட்டில் என்ன ஆர்டர் வருதுன்னு பார்க்கலாம். தொழிலாளர்கள் ஏதாவது சிபிஎம் தொழில் 2019 ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருந்தாங்க. கீழே மணிமுத்தாறுல வந்து 110 குடும்பத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனா அந்த பட்டாவை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்தை சேர்ந்த பட்டான்னா மனைப்பட்டாவா நிலப்பட்டாவா? மனைப்பட்டா. அவங்க மாஞ்சோலையில் வந்தவங்க ரெப்ரசன்டேட்டிவ் ஏற்கனவே பணி முடிந்து வீடு திரும்பினவங்களா? அது கொடுத்த பட்டாவை ஆக்கிரமிச்சு இலவச மனைப்பட்டா. இலவச பட்டா வந்து கவர்மெண்ட் கொடுத்தாங்க. பட்டாவை கொடுத்து இடத்த இது வரைக்கும் யாருமே நல்ல கட்டல. நேர்ல போய் பார்க்கும்போது அது தெரிஞ்சது. பட்டா கையில வச்சிருக்காங்க, நிலம் தெரியல அவங்களுக்கு. அந்த இடத்த நாங்க நேர்ல போய் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலரா ஒரு ஆசிரமம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. 3.5 ஏக்கர் நிலம் சுத்தி ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அதுல மொத்தமா 106 மாஞ்சோலை, கூத்து, காக்காட்சியில் உள்ள மக்களுக்கான நிலம் இருக்குது. ஆனா இன்னமும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது சம்பந்தமா தாசில்தார்ட்ட பேசணும்னா எந்த ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேங்காரு. 3 வருஷம் ஆனதுனால காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்படி பாக்குறீங்க? அது நிறைய இடங்களில் அந்த மாதிரி வந்து பட்டா கொடுத்து நிலம் அளந்து கொடுக்காம போனால் அது காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேண்டை எடுத்துக்கிற ஒரு நடைமுறை இருக்குது. அது இப்போ சட்டமன்றத்தில் கூட விவாதிக்கப்பட்டது. மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணி இந்த நிலைமையை எடுத்து சொன்னாக்க அதை திரும்ப அதே நபர்களுக்கான இடமா அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து அது மாதிரி சில இடங்களில் தருமபுரியில் கூட நடந்திருக்குது, கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு. பல இடங்களில் இதே மாதிரி முதல்வர் வருகிற போது அல்லது அமைச்சர்கள் வருகிற போது பட்டா யார் யார் கோருகிறார்களோ அவர்களுக்கு பட்டா கொடுத்துருவாங்க. லேண்ட் அக்விசிஷனில் பிரச்சனை இருக்கும், அது அப்படியே தேங்கிடும். அந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து வழக்காடுவாங்க, இல்லைனா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணி ஒரு இடத்த தேர்வு பண்ணுவாங்க. அதில் 2 பேர் ஓகே சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் ஓகே சொல்லியிருக்க மாட்டார். அதனால் அது டிஸ்பியூட்டாக மாறிடும், அப்படியே தேங்கி நின்றுடும். அது வந்து சில நேரங்களில் கோர்ட்டில் போய் தேக்கமடைஞ்சிடும். இப்படி சில பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. கிட்டத்தட்ட 20,000த்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் மனைப்பட்டாவுக்கென்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அளந்து விடப்படாமலும் அல்லது அளந்து விட்டாலும் குடியேற முடியாமலும் கையகப்படுத்தினாலும் அதை அரசாங்கம் எடுக்க முடியாமலும் இப்படி பல சிக்கல்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. அதிலே இது ஒன்றாக இருக்கிறது என்பதை இப்போது நாம் அறிகிறோம். இதை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் அல்லது தேவைப்பட்டால் முதல்வரிடத்திலேயே எடுத்துச் செல்வோம். யார் யார் மனைப்பட்டா வாங்கினாங்க அந்த பயனாளிகள் பட்டியல் தெரிந்தால் இந்த பட்டியலை கொண்டு போய் நாம் கொடுக்கலாம். நீங்க சொல்லுங்க. ஊடகவியலாளர் வந்து ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள் பேரை சொல்லுங்க. ஊடகவியலாளர் வந்து தொழிலாளர்கள் சார்பாக பத்திரிகைகளில் அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு மோசடி இதுக்குள்ள இருக்கு. என்னன்னா இது வந்து விஆர்எஸ் பேக்கேஜ். அவங்க வந்து தொழிலாளருடைய இக்னரன்ஸை பயன்படுத்திட்டு, அறியாமையை பயன்படுத்தி நிறுவனம் அறிவித்திருக்கிற விஆர்எஸ் பேக்கேஜ். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து 50 வயதிலிருந்து 59 வயதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் சரி, கடைசியாக வாங்கின 24 மாதங்களுடைய ஊதியத்தை வாங்கி கொண்டு ஷிஃப்டிங் அலவன்ஸ்னு சொல்லி இடம்பெயர்வுக்காக ஒரு 10,000 இது மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க.
50 வயதுக்கு உட்பட்ட தொழிலாளர்களுக்கு கடைசியாக வாங்கின 18 மாத சம்பளம் மட்டும் வாங்கிட்டு ஒரு 10,000 ரூபாய் கூடுதலாக கொடுத்துட்டு நீங்கள் இங்கிருந்து வெளியே போகணும்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒப்பந்தம். தொழிலாளர்களுக்கு, இந்த சாதாரண தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்காது. அவங்க மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. தமிழக அரசு, குறிப்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம், தொழிலாளர் நல செயலாளர் தலைமையில் பேச்சுவார்த்தை ரொம்ப மோசடி, ஏமாற்றப்பட்டிருக்கு. இந்த மீகர் காம்பன்சேஷனை வாங்கிட்டு நிச்சயமாக வெளியே போக முடியாது. அவை எவ்வளவு பெரிய நிறுவனம் என்பது தொழிலாளருடைய அறியாமையை பயன்படுத்தி ஒரு மோசடியில் ஈடுபட்டிருக்கிறது செய்தியும் சேர்த்து நீங்கள் ஊடகத்துக்கு கொண்டு போனீங்கன்னா தமிழக அரசுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக இந்த அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், விரைவில் அனைத்து கட்சி போராட்டம், அனைத்து தொழிற்சங்களுடைய போராட்டம் என்பதும் திருநெல்வேலியில் நடக்கிறது. இதையும் சேர்த்து கொஞ்சம் தோழர்கள் கொண்டு போகணுங்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி சாலையிலே இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போயிட்டு வரலாம். பெண்கள் மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ வெளியே போகிற ஒரு சூழல் தான் இருக்குது. இதை நம்ம மனசு இதற்கு முன்னாடி அரசின் பார்வைக்கு இது போனதோ போகலையோ பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இதை அரசோட கவனத்துக்கும் மக்களோட பார்வைக்கும் நம்ம கொண்டு போகக்கூடிய தேவைகள் ஒன்று இருக்குது. அதனால தான் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை நான் நேரடியாகவே அந்த பகுதிக்கு அழைச்சிட்டு போனேன். அந்த மக்கள் அழுகாத ஒரு நபர் கூட இல்லை. ஆண்களும் கண்ணீர் சிந்துற ஒரு நிலைமை தமிழகத்தில் வந்திருக்குது. அப்போ இதில் நம்ம அரசியலாக இதை பார்க்காம ஒரு மக்களோட வாழ்வாதார பிரச்சனையை நினச்சி ஊடக நண்பர்கள்லாம் நீங்களும் உங்களோட பங்குக்கு இது தமிழக அரசோட பார்வைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அந்த ஏழை மக்களின் சார்பாக உங்களோட கேட்டுக்கொள்கிறேன். தொழிலாளர் பேசுகிறீங்க. ஆனந்தராஜ், மரியராஜ், ஏதாவது சொல்கிறீங்களா? அரசு எடுத்து நடத்தணும். சத்தமாக பேசுகிறீங்க. அரசு எடுத்து நடத்துனா முக்கியமான கோரிக்கை. அடுத்து இந்த நஷ்டேடு கொடுத்துருக்கிறது வெறும் 15 நாள் 20 நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க வருஷத்துக்கு. அது 150 நாள் 200 நாள் எங்களுக்கு ஓய்த்து கொடுக்கணும். இன்னொருத்தர் ஐயா நீங்கள் சொல்லுங்கள். இது கம்பெனி கொடுத்துருக்க நிலப்பீடு எங்களுக்கு காணாது. வெறும் 2 லட்சத்தை வச்சு ஒரு சென்ட் இடம் கூட எங்களால் வாங்க முடியாது. இதை முதலமைச்சர் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது சரியான ஒரு தீர்வு காணி எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டணும்னு நாங்கள் அரசிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம். நீ சொல்கிறீங்களா? அதாவது தொழிலாளர் நிறுவனம் என்று வருகிற பொழுது தொழிலாளர் சட்டப்படி அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. எனவே முத்தரப்பு பேச்சு தான் என்கிற அடிப்படையில் தான் இருக்கணும். இருதரப்பு பேச்சாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே ஒரு நிறுவனம் தொழிலாளர் என்று வருகிற போது தொழிலாளர் சட்டம் இருக்கிறது, தமிழ்நாடு அரசு இருக்குது. எனவே அரசு தலையிட வேண்டும். முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக இது மாறினா தான் தீர்வு கிடைக்கும் என்பதை சொல்லி நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம இதை சொல்லுவோம். இது இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கட்சிகளினுடைய பொறுப்பாளர்கள் பங்கேற்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை மாநாடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி ஜூலை மாதத்தில் திருநெல்வேலியிலே ஒரு மாநாடாக நாங்கள் நடத்துகின்றோம். அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் பங்கெடுக்கிறாங்க. இது மக்களுடைய கவனத்திற்கு மட்டுமல்ல, அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. மே 14 இயக்கம் இதை ஒருங்கிணைக்கிறது. அனைத்து கட்சியினுடைய ஜனநாயக அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்கள் இந்த ஜூலை 21ஆம் தேதி மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கும் நீங்கள் ஆதரவு தெரிவித்து அதன் மூலமாக 4 தலைமுறையாக வெள்ளையர் காலத்திலிருந்து சுரண்டப்பட்ட ஒரு மக்களுக்கான நீதி கிடைப்பதிலே நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து நிற்க வேண்டும் என்பதை இச்சமயத்திலே நாங்கள் வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம்.